वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை மூலபாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दं मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் பலவிதமான முக்கியமான கிரந்தங்கள் உள்ளன. அதில் ரொம்ப முக்கியமானது வேதம். அவ்வேதத்தில் ஸ்ரத்தயாதேயம் அஸ்ரத்தயாதேயம் என்று தைத்திரிய உபனிஷத்தில் மனிதனானவன் ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். தானத்தை பற்றி சொல்லும்போது ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். அஸ்ரத்தயா அதேயம், அஸ்ரத்தையுடன் கொடுக்க கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது. அடியனுடைய வாத்தியார் இதை பாடம் சொல்லும்போது தேயம் என்ற பதத்திற்கு கொடுப்பது என்று மாற்றம் எடுத்துக்கொள்ளாமல் அனைத்து காரியங்களும் ஸ்ரத்தையா செய்தல் வேண்டும் என்று கூறுகிறார். அதே வேதமே ஸ்ரத்தயா அக்னி சமித்யதே ஸ்ரத்தயா ஹூயதே ஹவிஹி ஸ்ரத்தாம் பகஸ்ய மூர்த்த நிவச்சசா வேதயாமசி என்று ஸ்ரத்தா சூக்தம் என்ற ஸ்ரத்தையினுடைய மேன்மையை வேதம் கூறுகிறது. அவ்வழியே பகவத்கீதையில் பார்க்கும்போது அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம் தபஸ்தப்தங் கிருதஞ்சயத் அசதித்யுச்சதே பார்த்த நச்சதத் பிரேத்ய நோ இஹா என்று 17வது அத்தியாயத்தில் 28வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்? அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம், ஈடுபாடு இல்லாமல் ஹே அர்ஜுனா ஒரு வேள்வியை செய்வதோ தத்தம் கொடுப்பதோ தபஸ்தப்தம் தபசு செய்வதோ கிருதஞ்சயத் எத்த கிருதம் அப்படின்னா பாக்கி எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் அசத்து அசத்து இது என்று கூறுகிறார். இது சரியான காரியம் கிடையாது. அசத்து இத்யுச்சதே பார்ச்ச, ஹே பார்ச்ச ந சதத் பிரேத்யா நோ இஹ, அந்த செயலானது இந்த லோகத்திற்கும் பிரயோஜனப்படாது, பரலோகத்துக்கும் பிரயோஜனப்படாது என்று சொல்கிறார். அப்படின்னா ஸ்ரத்தையா செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. ரெண்டாவது, இது சாமானியனுக்கு எப்படி அன்வைக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா கிருத்தஞ்ச யத்துன்னு போட்டிருக்கார். எதை செய்தாலும் ஸ்ரத்தையா படணும் அப்படின்னு தெரிகிறது. இதையே வள்ளுவ பெருமாள் என்ன சொல்கிறான்னு பார்த்தோன்னா எனை திட்பம் எய்திய கண்ணும் வினை திட்பம் வேண்டாரை வேண்டாது உலகு அப்படின்னு ஒரு குறளில் சொல்கிறார். எத்தகைய உறுதி அவன்கிட்ட இருந்தாலும் எடுத்த காரியத்தை ரொம்ப ஈடுபாடோட செய்யலைன்னா இந்த உலகமே அவனை ஒத்துக்காதான் அப்படின்னு ரொம்ப ஈடுபாடை பற்றி அதான் ஸ்ரத்தா அப்படின்னு சொல்கிறது சம்ஸ்கிருதத்தில். அப்பேற்பட்ட ஸ்ரத்தையுடன் நம்ம எது செய்தாலும் ஸ்ரத்தையுடன் செய்ய வேண்டும் என்று நம்மளுடைய வாழ்வியல் முறையை பற்றி பகவான் பகவத்கீதையில் சொல்கிறார். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணத்திற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை துவங்கலாம்.
श्रीगुरु प्रार्थना। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीनिवास प्रार्थना। नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः। श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना। व्यासम् वसिष्ठनर्तारम् शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुखतातम् तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवानीतिर्मतिर्मम। यथा नदीनां बहवोऽम्बुवेगाः समुद्रमेवाभिमुखा द्रवन्ति तथा तवामि नरलोकवीराः विशन्ति वक्त्राण्यभिविज्वलन्ति। यथा प्रदीप्तं ज्वलनं पतङ्गाः विशन्ति नाशाय समृद्धवेगाः तथैव नाशाय विशन्ति लोकाः तवापि वक्त्राणि समृद्धवेगाः। இப்பொழுது ஸ்ரீ உவே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் ஸ்லோகங்களின்
அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். யதா நதீனாம் பகவோம்புவேகாः சமுத்திரமேவாபிமுகா திரவந்தி ததா தவாமி நரலோகவீராः விஷந்தி வக்த்ராண்யபிவிஜ்வலந்தி யதா பிரதீப்தஜ்வலனம் பதங்காः விஷந்தி நாசாய சமிருத்தவேகாः ததைவ நாசாய விஷந்தி லோகாः தவாபி பக்த்ராணி சமிருத்தவேகாः. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. நேற்றைய தொடரில் இந்த பாட்டபேதங்களை பற்றியதான ஒரு ஆராய்ச்சி. அதாவது இப்போ புஸ்தகங்கள் நாம் நிறைய வாங்குகிறோம், நிறைய புஸ்தகங்கள் வாசிக்கிறோம். ஆனால் அந்த புஸ்தகங்களில் நம்முடையதான பூர்வாச்சாரியர்கள் எந்த விதமான பாட்டத்தை ஆதரித்திருக்கிறார்கள்? பாட்டம்னு நான் சொல்கிறதுடைய மீனிங் என்னென்னா டைப் ஆஃப் ரீடிங் அப்படின்னு அர்த்தம். ஒரு டெக்ஸ்ட்டில் என்ன மாதிரி ரீடிங் முக்கியம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஜென்மாத்யஸ்ய யதோன்வயா ரிதரதார்த்தே ஸ்வவிக்யஸ்வராட் தேன பிரம்மஹிருதாய ஆதிகவயே முக்கியந்தி யத்சூரையா என்பது ஒரு பாட்டம். தேனே பிரம்மஹிருதாய ஆதிகவயே முக்கியந்தி யத்சூரையா என்பது ஒரு பாட்டம். இதெல்லாம் வித்தியாசம் இருக்குது, அர்த்தம் மாறும். அந்த கான்டெக்ஸ்டுவலாக அர்த்தம் நம்ம பூர்வர்கள் என்ன கொண்டு வரா அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணும். அதில் சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாக ஒரு குறிப்பு கொடுக்குறார் பற்றி. ஏன்னா எல்லா காலங்களிலும் அவரவர்கள் தங்களுக்கு தோன்றியதையெல்லாம் பிரச்சாரத்தில் வைத்திருக்கிறார்கள் என்பது இதனாலேயே தெரிகிறது. ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும். ஒரு புஸ்தகம் ஒருத்தர் போட்டார்னா அந்த புஸ்தகம் 1000 காப்பி போட்டு எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுத்தாருன்னா ஈஸியாக அது பிரச்சாரத்தில் வந்துடுது. அந்த காலத்தில் ஓலைச்சுவடி தானே, ஒருத்தருக்கு ஒருத்தர் எழுதிப்பார். எழுதும்பொழுது அவர் 4-5 ஸ்லோகம் சொந்தமாக சரக்கில் அப்படி அவருடைய ஐடியாவில் அவர் உள்ளே இன்டர்பிரட் பண்ணிட்டார் வச்சுக்கோங்க. இது எங்கே இருக்குன்னு யார் போய் தேட போகிறா? இதுக்கெல்லாம் எங்கே மூலம், எது ஒரிஜினல் டெக்ஸ்ட் எங்கே போய் பார்க்கறது? ஏன்னா வியாசர் இதை இவ்வளோ தான், பகவத்கீதைக்கு இத்தனை ஸ்லோகங்கள் தான்றதாக சொல்லி வியாசர் சொல்லலை. வியாசர் பகவத்கீதைக்கு இத்தனை ஸ்லோகங்கள் தான் அப்படின்னு நிர்ணயம் பண்ணி காண்பிக்கல. அப்போ எல்லாம் தனக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தெல்லாம் உள்ளே கொண்டு வந்துட வேண்டியது தான். அது மாதிரி பண்ண முடியாது. நரகே நியத்தம் வாசகாவா நரகே அநியத்தம் வாசகாவா விதுகுவா அவிதுகுவா இப்படிலாம் விசாரம் பண்ணணும் சுவாமி. அதனால்தான் நான் திருப்பி சொல்கிறது என்ன அப்படி கேட்டால், நாமளாக புஸ்தகத்தை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள். பெரியோர்களிடத்தில் வாசியுங்கள், பெரியோர்கள் திறத்தில் உங்களுடைய பண்பினை வளர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அது கடைசியில் இது தெய்வத்துக்கு தான் தெரியும். யாருக்கு தெரியும்? ஏன்னா இப்போ மகாபாரதமே எடுத்துக்கோங்க. மகாபாரதத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் ஹரிவம்சம் என்று பெயர். ஹரிவம்சம் என்றது ஒரு அற்புதமான நூல். கிருஷ்ணனுடைய சரித்திரங்களே சொல்லக்கூடியது. பாகவதம் மாதிரி ஹரிவம்சம் கிருஷ்ண சரித்திரம் சொல்லக்கூடியது தான். அந்த ஹரிவம்சத்தில் இப்பொழுதைய பதிப்புகளில் பல முக்கியமான கதைகள் விட்டு போய் உள்ளன. ஆமாம், அது விடுபட்டிருக்கு. பல முக்கியமான கதைகள் விடுபட்டிருக்கு. அது எப்படி உனக்கு தெரியும் அப்படி கேட்டால், சுவாமி தேசிகன் ஹரிவம்சத்தை தழுவி யாதவாபியுதயம் என்னும் கிருஷ்ண லீலைகளை வர்ணிக்கும் ஒரு மகாகாவியத்தை சம்ஸ்கிருதத்தில் இயற்றியிருக்கிறார். அந்த காப்பியத்திற்கு வியாக்கியானம் எழுதியவர் வியாக்கியான சக்கரவர்த்தியான அப்பைய தீட்சிதர் என்னும் அத்வைத சம்பிரதாயத்தைச் சேர்ந்த ஒரு பெரிய மகான். சுவாமி தேசிகன் பேஸ்ட் ஆன் விசிஷ்டாத்வைத ஃபிலாசபி. அப்பைய தீட்சிதர் பிலாங்ஸ் டு அத்வைத ஃபிலாசபி. இந்த ஃபிலசாபிக்கல் தாட்டில் வரைச்சே 2 பேருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் உண்டு. ஆனால் நாலெட்ஜ் மெரிட் அப்படின்னு வரும்பொழுது 2 பேருக்குள்ள ஒரு பெரிய ஐக்கமத்தியம் இருக்குது. அப்பைய தீட்சிதர் பரமதேசிக பக்தர், தேசிகருடைய நாலெட்ஜுக்கு தலை வணங்கக்கூடியவர். ஆனால் அப்பைய தீட்சிதர் என்ன பண்ணார், தேசிகருடைய யாதவாபியுதயம் என்னும் இந்த காவியத்திற்கு சம்ஸ்கிருதத்திலேயே ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ரொம்ப அழகான வியாக்கியானம், அந்த காலத்தில் பிராச்சீனமான வியாக்கியானம் இதுதான். அந்த வியாக்கியானத்தில் அப்பைய தீட்சிதர் ஹரிவம்சத்திலிருந்து சில ஸ்லோகங்களை குறிப்பிடுகிறார். இந்த ஸ்லோகம்லாம் ஹரிவம்சம், இந்த இன்சிடென்ட் ஹரிவம்சத்தில் இந்த ஸ்லோகத்தில் இருக்குது, இந்த அத்தியாயத்தில் இருக்குது என்று குறிப்பிடுகிறார். அப்போ அவருடைய குறிப்பு பிரகாரம் நாம் பார்த்தோம்னா சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பாக 500 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏற்படுத்தப்பட்ட அந்த குறிப்பு பிரகாரம் நாம் பார்த்தோம்னு சொன்னால் ஹரிவம்ச புஸ்தகத்தில் இந்த கதைகள்லாம் இருந்திருக்கு. இப்போ தீட்சிதர் எடுக்கிற கதைகள்லாம் இருக்குது. ஆனால்
இன்றைய காலகட்டங்களில் பதிப்பிக்கப்பட்டுள்ளதான ஹரிவம்ச புத்தகத்தில் தீட்சிதர் ஹரிவம்சத்தில் உள்ளதாக சொல்லப்படும் ஸ்லோகங்கள் எதுவும் காணப்படவில்லை. புரியுதா உங்களுக்கு? இதனால் டெக்ஸ்ட் அப்படின்றதுனாலேயே எல்லாத்தையும் வாங்கி நம்ம வாயில் போட்டுக்க முடியாது. புஸ்தகன்றதுனால எல்லா புஸ்தகத்தையும் வாங்கி வச்சுக்க முடியாது. நமக்கு தேவையான புஸ்தகம் என்ன, அந்த புஸ்தகத்தினுடைய கண்டென்ட் எப்படி இருக்குது, அந்த புஸ்தகத்தை யார் பதிப்பித்திருக்கிறார்கள், அதனுடைய முகவரியில் அவர்கள் இதை குறித்து என்ன தெரிவிக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து அறிந்து புஸ்தகத்தை வாங்க வேண்டும். பகவத்கீதை என்றதாலேயே அந்த புஸ்தகமானது சிறப்பு வாய்ந்து விடாது, அது சிறப்பானதாக விடாது. நம்ம சம்பிரதாயத்தின் பிரகாரம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். அது ஒரு முக்கியமான செய்தி உங்களுக்கு காண்பிக்கப்பட்டது. இப்போ பகவான் தன்னுடைய அற்புத சக்தியினாலே அர்ஜுனனுக்கு இத்தகையதொரு உயர்ந்த விஸ்வரூபத்தை காண்பிக்கும் பொழுது அவனிடத்தில் எல்லாம் சென்று சங்கமிக்கின்றது. என்னென்ன பார்க்கிறோன்னா எல்லாம் பெருமாள்கிட்ட போகிறது, அது பாட்டுக்கு போகிறது. சக்கிங் அப்படின்னு ஒன்றும் இல்லையோ, அந்த சக் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் இழுத்துக்கிறான் உள்ள அப்படியே பெருமாள். அதை இன்னும் வர்ணிக்கிறான் அர்ஜுனன். யதா நதீனாம் பகவஹா அம்புவேகாஹ சமுத்திரமேவ அபிமுகாஹ திரவந்தி ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம். மழை பெய்யறது, நல்ல வெள்ளம், நதிகளில் பிரவாகமாக வெள்ளம், கரையை ஒட்டச்சுண்டு வெள்ளம் வருது, ஊரெல்லாம் அடிச்சுட்டு போகிறது அந்த வெள்ளம். கடைசியில் அந்த வெள்ளம் எங்கே போய் சேரும்? அம்புவேகாஹா சமுத்திரமேவ அபிமுகாக கச்சந்தி, சமுத்திரத்தை குறித்துத்தான் சொல்லுகின்றது. ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் யதா நத்ய செந்தமானா சமுத்திரே. உபனிஷத் காண்பிக்கும். கங்கை இருக்குது, காவேரி இருக்குது, கோதாவரி இருக்குது, நர்மதை இருக்குது, யமுனை இருக்குது, இப்படி பல நதிகள் இருக்குது. இந்த நதியெல்லாம் போய் எங்கே சங்கமிக்கிறது? ஒரு பெரிய சமுத்திரத்தில் போய் சங்கமிக்கிறது. சமுத்திரத்தில் போய் நதிகள் சங்கமித்த உடனே இந்த சமுத்திரத்தில் சேருவதற்கு முன்பு வரையிலும் நல்லா கவனிச்சுக்கோங்க. சமுத்திரம் இங்கே இருக்குது, இந்த நதி இப்படி ஃப்ளோவாக போகிறது. இந்த சமுத்திரத்தில் சென்று சங்கமிப்பதற்கு முன்பு வரையிலும் அந்த நதிகள் கங்கை, கோதாவரி, காவேரி, யமுனை, சரஸ்வதினு பேர் வச்சிருந்தது. சமுத்திரத்தில் சேர்ந்தாச்சே, இப்போ அது கங்கா நதி எது, கோதாவரி நதி எது, யமுனா நதி எது அப்படி காமிக்க முடியுமா? பிரித்து சொல்ல முடியுமா? சர்க்கரை இருக்குது, நெய் இருக்குது. என்ன இந்த சர்க்கரையை நெய்யும் கொட்டி ஒரு ஸ்வீட் பண்ணுறோம். இந்த பாத்திரத்தில் சர்க்கரை இருக்குது, இந்த பாத்திரத்தில் நெய் இருக்குது, நல்லா கொட்டி ஒரு ஸ்வீட் பண்ணோம். ஸ்வீட் பண்ணோடனே அந்த ஸ்வீட்டில் தோபார சர்க்கரை இருக்குதுன்னு காமிக்க முடியுமா? தோபார நெய் இருக்குதுன்னு காமிக்க முடியுமா? ஏன்னா சர்க்கரை நெய்யும் ஒன்றா கலந்து ஒரு ஸ்வீட்டாக உருவாயிடுது. அந்த மாதிரி தான் கங்கை, யமுனா முதலான யதானத்ய செந்தமானா சமுத்திரே அஸ்தம் கச்சந்தி நாமரூபே விஹாய. உள்ளே போய் சேர்ந்து கொடுத்தனா அதனுடைய பெயர், உருவம் எல்லாம் மாறிவிடலாம். சமுத்திரம் ஒரே பேர் தான் வரும். அது பிரம்மத்துடைய லட்சணத்தை சொல்கிறது உபனிஷத்தில். பிரம்மத்துடைய லட்சணத்தை சொல்லும் பொழுது போய் நேராக சமுத்திரத்தில் ஜலங்கள்லாம் சேர்ந்து ஒரே ஜலம்னு சொல்கிற மாதிரி தான் இது ஆயிடுறதுன்னு காண்பிக்கிறது. அது இருக்கட்டும், இங்கே வருவோம். யதா நதீனாம் பகவஹ அம்புவேகாக. பிரவாகம்னா எத்தனை விதமான பிரவாகம் எப்படிலாம் வருது. வெள்ளம்னா அப்படி ஒரு வெள்ளம் வருது. பகவஹ அம்புவேகாக சமுத்திரமேவ அபிமுகாக திரவந்தி. சமுத்திரத்தை நோக்கி தான் போகிறது, எல்லாம் வேகமாக போகிறது. வாகினி பதிகின்னு பேர் சமுத்திரத்துக்கு. வாகினின்னா நதிகளுக்கு வாகினின்னு பேர், பதினா தலைவன். சைன்யத்துக்கு வாகினி பதின்னு பேர். பெட்டாலியன் இருக்கோ இல்லையோ, ரெஜிமெண்ட்ஸ் இருக்கோ இல்லையோ, போர்க்களத்தில் அக்ஷௌகினி சைன்யங்கள்னு சொல்கிறோமோ இல்லையோ, அதுக்கு வாகினின்னு பேர். வாகினினா சைன்யம்னு அர்த்தம், மிலிட்ரின்னு அர்த்தம். அதே மாதிரி வாகினினா நதிகளுக்கு வாகினின்னு பேர். வாகினி பத்தினா நதிகள் எங்கு சென்று சேர்கிறது? நதிகளுக்கு கணவன், நதிகளுக்கு அரசன் யாரு? சமுத்திரன். அவன்கிட்ட போய் சேர்றது. பிரவகித்து ஓடும் நதிகள் சமுத்திரத்தில் சேருவதை போலவும் ததா தவாமி நரலோக வீராக விஷந்தி வக்திராணி அபி விஜ்வலந்தி. அதே மாதிரி தான் இந்த சோல்ஜர்ஸ், ராஜசேவகர்கள், வீரர்கள், போர்க்களத்தில் குழுமியுள்ள மாவீரர்கள், அவர்கள் எல்லோரும் பெரும் அனல் வீசக்கூடிய உன்னுடைய முகத்திற்குள்ளே புகுகின்றனர். இந்த ஒரு வீடியோ கூட பார்த்தோம், ஒரு ஜெட் விமானம் ஒன்று பார்த்தீங்களா? அந்த ஜெட் விமானம் வந்து நிற்கிறது, அதில் 2-3 பேர் கீழே நின்று வேலை செஞ்சுட்டு இருக்கா.
ஜெட் விமானத்தை பைலட்டு இயக்குகிறார், ஸ்டார்ட் பண்ணுறார். அந்த அந்த ப்ரொபல்லர் சுற்றுறது 2 பக்கம். திடீர்னு அது சுற்ற ஆரம்பித்த உடனே அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிற 2-3 பேர் அப்படியே உள்ளே இழுக்கப்பட்டு அந்த ஃபேனில் போய் சகன்னு சிக்கி போயிடுறான். அப்படியே அனல் காத்தோடு இழுக்கிறது, அவளை சக் பண்ணுறது அது. ஏன்னா அந்த ப்ரொபல்லருடைய ஸ்பீட் அது மாதிரி இருக்குது. அவள் பாட்டுக்கு வேலை செஞ்சுருந்தா பாவம், அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. அவளுக்கு அவன் மேலே பைலட்டு ஆன் பண்ணினா திடீர்னு என்ஜின் ஆன் பண்ணோடனே ஃபுல்லாக உடைய சக் பண்ணி எடுத்தான். சக்கன்னு ஆகிடுது 1 செகண்டில். அதை பார்க்கச்சே இப்படி தான் பெருமாள் வாய்க்குள்ளே இந்த சோல்ஜர்ஸ்லாம் எப்படி போயிருப்பா பார். இமேஜின் பண்ணுங்க, நீங்கள் யோசனை பண்ணினா தெரியுது. இன்றைக்கி தான் எல்லாத்துக்கும் நிறைய ஃபுட்டேஜஸ் கிடைக்கிறது நமக்கு, எல்லா வீடியோஸும் நம்ம தான் பார்க்குறோமே. ததா தவ அமீன் அரலோகே வீராகா, இவர்கள்லாம் இருக்காளே, விஷந்திய வக்திராணி அபிவிஜ்வலந்தி, உன் முகத்தில் அவர்கள் உள்ளே நுழைகிறார்கள். கனல் வீசுகின்ற அவருடைய முகங்களில் வக்திராணி, ஒரு முகம்தான் இல்லையா, ஒரு வாய் தான் இல்லையா, எத்தனை மேலே 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 அநேக பாகூதர வக்திர நேத்திரமாக இருக்கிறதுனால அதுக்குள்ளே போகிறா. யதா பிரதீப்த ஜுவலனம் பதங்காக, ரொம்ப அபூர்வமான அர்த்தம் இங்கே சொல்கிறார் உத்தமூர் சுவாமி அபிநவ தேசிகன். யதா பிரதீப்த ஜுவலனம் பதங்காக விஷந்தி நாசாய ஸ்மிருதோ சமிருத்த வேகாக ததைவ நாசாய விஷந்தி லோகாக தவாபி வக்திராணி சமிருத்த வேகாக. பதங்காகனா பறவைகளுக்கும் பேர், விட்டில் பூச்சிகளுக்கும் பேர் உண்டு. சிறகுகளினாலேயே போகும் அவைகள் என்று பட்சிகளுக்கு பறவைகளுக்கு பதங்காகனு ஒரு பேர் உண்டு. பதங்காக ஜென்ரலாக பார்த்தா ஃப்ளைஸ் அர்த்தம், இது அதான் விட்டில் பூச்சிகளுக்கு பதங்காகனு பேர். சமிருத்த வேகாக நாசாய பிரதீப்த ஜுவலனம் யதா விஷந்தி. சூப்பர் எக்ஸாம்பிள் இது. இன்னைக்கு நாகரீக வாழ்க்கையில் மூழ்கி தலைக்கக்கூடிய நமக்கு, ஃபிலிமெண்ட் லைட்லாம் பார்த்துட்டு இருக்கிற நமக்கு, இந்த மாதிரி ஃபோக்கஸ் லைட்லாம் பார்க்குற நமக்கு, அகல் விளக்கு, காடா விளக்கு, லாந்தர் விளக்கு, சிம்னி விளக்கு, குத்து விளக்கு, அதெல்லாம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. இந்த விட்டில் பூச்சி பார்த்துருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் குறைவு. விட்டில் பூச்சி கேள்விப்பட்டிருக்கலாம். விட்டில் பூச்சின்னு ஒன்று இருக்கும், அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். என்னன்னா, வழக்கு தீபம் ஏற்றி வச்சிருக்கோம் இல்லையோ, நல்ல ஒரு அகல், அந்த அகலில் நெய்யோ அல்லது எண்ணெயோ விட்டு பெரிய திரி ஒன்று போட்டு அழகாக ஏற்றி வச்சுருப்பான். இப்போ சுவாமி சன்னதியில் விளக்கு ஏற்றுறதை பார்த்துருக்கோம் இல்லையோ, அதை வச்சுப்போம் நம்ம. அங்கே ஒரு பூச்சி வரும், ஒரு ஃப்ளைஸ் வரும், தும்பி மாதிரி இருக்கும், கிட்டத்தட்ட தும்பி மாதிரி குளவி மாதிரி இருக்கும். அதுக்கு அது என்ன பண்ணும் தெரியுமா, அது நேராக வந்து அந்த தீபஜ்வாலையில் விழும். அது என்னதாமோ தெரியல, அதுக்கு என்ன சாபமோ என்ன பாபமோ தெரியல. வெளிச்சத்தை பார்த்தா எல்லாரும் சந்தோஷப்படுவா, நெருப்பை பார்த்தா தள்ளி தான் நிற்பா. அந்த நெருப்புனால ஏற்படக்கூடிய வெளிச்சம் எல்லாருக்கும் தேவை. ஆனால் அந்த நெருப்பை தொட்டா சுடாதா? தெரிஞ்சு தொட்டாலும் தெரியாமல் தொட்டாலும் சுடும் தானே நெருப்பு. அந்த விட்டிற்பூச்சிக்கு அந்த நெருப்பு என்னதான் பிடிக்குமோ, ஏன் தான் பிடிக்குமோ, எதனால தான் அது அப்போ வருதோ தெரில. ஈஸ்வர சிருஷ்டியில் இப்படி ஒரு குரூரமான நம்ம நினச்சி பார்க்குற மாதிரி இருக்கும். அது அப்படியே வரும் அந்த விட்டில் பூச்சி, அந்த நெருப்பு ஜுவாலையில் விழும், அப்படியே நெருப்பில் பொசுங்கி போயிடும். பின்ன நெருப்பு என்ன பண்ணும்? நெருப்பில் தானாக விழுந்து பொசுங்கி போயிடும். நெருப்பினுடைய தோஷமா அது? நெருப்பினுடைய தோஷமா இது? அத்தனையும் நெருப்பாக சுட்டெரிக்கிறது. நன்னா யோசிச்சு பாருங்க. அது வெளிச்சத்திற்காக ஏற்றப்பட்டதான நெருப்பில் விட்டில் பூச்சி தானாக வந்து விழுந்து கருகி உயிரை மாய்த்து கொள்கிறது. கிராமங்களில் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நகரங்களில் அதை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதுவும் நாம் 40வது மாடியில் உட்காந்துருக்கோம், அங்கே விட்டில் பூச்சி எப்படி வரும்னு தெரியல எனக்கு. அதோட வீடு முழுக்க பெஸ்ட் கண்ட்ரோல் போட்டு வச்சுருக்கோம். நம்ம பூச்சிகளே வரக்கூடாது, எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு நாம் மட்டும்தான் அப்படி இருக்கணுன்றதுக்காக பண்ணின்னு இருக்கோம். எல்லாத்தையும் தாண்டி வயிற்றுக்குள்ளே பூச்சி வந்துடுறது, உடம்புக்குள்ளே பூச்சி வந்துடுது. வரட்டும். இந்த விட்டில் பூச்சிகள் எவ்விதம் நெருப்பில் தானாக விழுந்து பொசுங்குமோ அதுபோல போர் வீரர்கள் தானாக உன்னுடைய வாய்க்குள்ளே நுழைந்து பொசுங்குகிறார்கள். தான் அனலா இருக்க, அனல் கக்கிறதே பயங்கரமான அனலோடு இருக்கு.
பிரதீப்த ஜுவலனம் பதங்காக சமுர்த்த வேகாக. வேக வேகமாக வரும் அங்கே வரைச்சே, விளக்கு கிட்ட வரைச்சே, விளக்கு ஜுவாலை கிட்ட வரைச்சே வேக வேகமாக பறந்து வரும். பதங்காக சமுர்த்த வேகாக நாசாய பிரதீப்த ஜுவலனம் யதா விஷந்தி ஸ்வநாசாய. தன்னைத்தானே அழிச்சுக்கிறது, செல்ஃப் சூசைடு. அது எந்த ஜென்மத்தில் அக்னியினால் யாரை எப்படி துன்புறுத்தினாலோ தெரியல. அப்புறம் விட்டில் பூச்சியாக பிறந்து அந்த எரியிற நெருப்பில் உடம்பு பொசுங்கி தீயில கருகி போய் அம்மா லக்ஷ்மி சும்மா லக்ஷ்மி சும்மா லக்ஷ்மி சும்மா. வைராக்கியம் வரமாட்டேன்றது. அர்ஜுனன் மாதிரி தான் நம்ம தவிக்கிறோம், துரோணர் மாதிரி தான் நம்ம தவிக்கிறோம். எவ்வளோ உபன்யாசங்கள் பண்ணினா என்ன, எவ்வளோ விஷயங்கள் சொன்னா என்ன, விஷயங்களை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா போருமா, அழகாக சொல்லிட்டா போருமா. அந்த ஞானி சொன்னாரோ இல்லையோ, அன்றைக்கி இறந்தது உன்னுடைய மனைவி, என்னால் உனக்கு ஈஸியாக ஆறுதல் சொல்ல முடிஞ்சது. இன்றைக்கி நான் ஆசையாக வளர்த்த பூனைக்குட்டி இறந்து விட்டது, என்னால் துக்கம் தாழ முடியலன்னு. அப்படித்தான் இருக்கு நம்ம நிலைமை. வைராக்கியம் வரமாட்டேன்றது. பண்டாட்டி பிள்ளை ஆத்துக்கார் குடும்பம் குழந்தை குட்டி வீடு வாசல் வண்டி வாகனம் பணம் 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 என்னமோ வாழ்க்கையை நாம் ஓட்டிகிட்டு இருக்கோம். அந்த வாழ்க்கையில் நமக்கு எல்லா சௌகரியமும் இருக்கிறதா நினச்சிட்டு அந்த வாழ்க்கையை நம்ம சுகமாக அனுபவிச்சுக்கிறதா நினச்சிட்டு உட்காந்துட்டுருக்கோம். விட்டில் பூச்சி மாதிரி தான் அந்த வாழ்க்கையை நம்ம வீணடிச்சுட்டு இருக்கோம். போய் சம்சாரம் தான பெரிய தீபத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையை இழந்துட்டுருக்கோம். மிருத்யுன்றதான அந்த கால தேவன் அந்த அக்னிக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையை நாம் கொளுத்தின்னு இருக்கோம். வைராக்கியம் வரணும், எல்லாத்துக்கும் அடிப்படை வைராக்கியம். அந்த வைராக்கியத்தை யார் கொடுப்பா? கிருஷ்ணன் தான் கொடுக்கணும். கிருஷ்ணனை தான் பிரார்த்திக்கணும். கிருஷ்ணா உன் சரணத்தில் ரத்தியை கொடு, உன் சரணத்தை விட்டு மற்ற விஷயங்களில் வைராக்கியத்தை கொடுன்னு பிரார்த்திக்கணும். பிரார்த்திக்கச்சேவே ஜிலேபி போட்டிருக்காளா, லட்டு போட்டிருக்காளா, ஜாங்கிரி போட்டிருக்காளா, காஃபி ரெடி ஆகிடுத்தாலும் புத்தி போகிறது. என்ன பிரார்த்திக்கிறது தெரியல. ததைவ லோகாः अपि சமுர்த்த வேகாः தவ வக்திராணி நாசாய விஷந்தி. இப்படித்தான் எவ்விடம் அந்த விட்டில் பூச்சியானது உன் வாய்க்குள்ளே வேக வேகமாக உன்னுடைய வாய்க்குள்ளே, அதாவது விட்டில் பூச்சியானது எப்படி நெருப்புக்குள்ளே புகுந்து அது அழியுமோ அதுபோல இந்த ராஜசேவகர்கள் ராஜலோகங்கள் ஹே கிருஷ்ணா உன்னுடைய வாய்க்குள்ளே பரபரப்புடன் மிகுந்த வேகத்துடன் உள்ளே நுழைகிறார்கள். யதா பிரதீப்த ஜுவலனம் பதங்காக விஷந்தி சமுர்த்த வேகாக நாசாய பிரதீப்த ஜுவலனம் பதங்காக விஷந்தி. பெரும் வேகத்தை பெற்றவைகளாக தன்னுடைய நாசத்திற்காகவே வேகு வேகமாக விட்டில்கள் எவ்விதம் அக்னி ஜுவாலைக்குள்ளே நுழைகின்றனவோ, அக்னி தீப்பற்றி எரியக்கூடிய அந்த ஜுவாலைக்குள்ளே நுழைகின்றனவோ ததைவ நாசாய விஷந்தி லோகாக. இந்த ராஜலோகங்கள் இவ்வளவு சைன்யங்கள் இருக்கே, இவன் எல்லாரும் தவ பக்திராணி சமுர்த்த வேகாக விஷந்தி. கிருஷ்ணா உன் வாய்க்குள்ளே விழுகிறார்கள். இப்போ தீபத் ஜுவாலையைப் போல கிருஷ்ணனுடைய வாய், விட்டில் பூச்சியை போன்று அங்கே இருக்கக்கூடிய போர் வீரர்கள். விட்டில் பூச்சி தீபஜ்வாலையில் விழுந்து தன்னைத்தானே மாய்த்து கொள்ளுமா போலே, என்னமோ அந்த தீபஜ்வாலையை குறித்து விட்டில் பூச்சி பரபரப்புடன் ஓடி வருமா போலே தானாய் வாய்க்குள்ள போறா. எல்லாம் மிருத்யு தேவதையை கொண்டு பகவான் செய்யும் சம்ஹார காரியம். சம்ஹாரம் அவ்வளவு பயங்கரமானதான. ஆமா, சம்ஹாரம் பண்ணணும். சம்ஹாரம் பண்ணினால்தான் கிருஷ்ணன் என்ன நோக்கத்துடன் தர்ம பரிபாலனம் செய்வதற்கு அவதரித்தானோ அந்த நோக்கம், அந்த தர்ம பரிபாலனம் நிலைத்து நிற்கும். செடி வச்சுருக்கோம், நான் அழகாக செடி வளருது. அந்த செடி கூடவே தப்பு செடின்னு சொல்லுவாள், களைச்செடின்னு சொல்லுவாள். அந்த களைச்செடிலாம் வளர ஆரம்பிச்சிது. சத்தாயா வளர்ந்து போட்டோமே, இப்போ நான் அது போட்டால் கூட இருந்தால் என்ன தப்புன்னு இருக்குது. அது என்னமோ நம்மளுக்கு அதனால் என்ன பிரதிபந்தகம்னா, நிச்சயம் பிரதிபந்தகம் தான். கடைசியில் என்ன ஆகும்னா, இந்த கிளைச்செடிகள் அசுர வளர்ச்சி பெற்று
அது நாம் முக்கியமாக பிரதானமாக வைத்திருக்கக்கூடிய செடியின் வளர்ச்சியை தடுத்து விடும். உனக்கு அது கிடைக்காம போயிடும், அது இல்லாமல் போயிடும். ஆகையால் பயிரில் களை போல் அசுரரை காய்ந்தான் என்பார் சுவாமி வேதாந்த தேசிகன். அசுரர்களை அழித்தால்தான் சாதுக்கள் ரட்சிக்கப்பட முடியும். சாதுக்களை ரட்சித்தால் போகிறோம், அசுரர்கள் அழிக்க வேண்டாம், அசுரர்கள் பாட்டு இருந்துட்டு போட்டோமேனா அப்போ சாதுக்களை ரட்சிச்சதாவே ஆகாது. சாதுக்களுக்கு மேலே மேலே ஹிம்சைகள் பெருகி கொண்டே இருக்கும். நாம் வைத்த நல்ல பயிர் நல்ல செடின்றது முளைக்காமல் போயிடும். அடுத்தது துரியோதனாதிகளுடைய மரணத்திற்கு அவர்கள் செய்திருக்கக்கூடிய துஷ்டத்தனம், அவர்கள் செய்த பாதகங்கள் தான் காரணம். நல்ல காரியம் பண்ணினோன்னா பெருமாள் நல்ல விதமாக அனுகிரகம் பண்ண போகிறார், தப்பான காரியம் பண்ணினோன்னா பெருமாள் அதுக்கு உண்டான தண்டனையை கொடுக்கத்தான் போகிறார். அதனால் துரியோதனாதிகளுடைய அழிவுக்கு அவர்களுடைய செயல்தான் காரணம். ஒன்றிலேயே பல பல விதமான மரணங்கள் சம்பவிக்கின்றன என்று காண்பிக்கப்படுகிறது. இப்போ விட்டில் பூச்சின்றதுக்கு பதங்ககான்னு நாம் பார்த்தோம் அர்த்தம். இது என்ன விஷயம்னா பக்ஷி முதலான பல அர்த்தங்கள் இருக்குது. பறவைகள் நீங்கள் அர்த்தம் பண்ணலாம். ஆனால் இது அபினவ தேசிகன், இந்த 20ஆம் நூற்றாண்டின் ஈடு இணையற்ற தேசிகனான உத்தமூர் சுவாமி எடுத்து காண்பிக்கிறார். பதித்வா கச்சந்தி நஷந்தி பதகாகா, தாங்களாகவே நெருப்பில் விழுந்து உயிரை மாய்த்து கொள்ளும் காரணத்தினால் விட்டிற்பூச்சிகளுக்கு பதங்காகா, அல்லது பக்ஷயோகோ பதனேன கச்சந்தி. பக்ஷயோகோ பதனேன கச்சந்தினா இறக்கைகளை வீசுவதினால் பறக்கின்றன என்று பறவைகளை கொண்டால் இந்த கான்டெக்ஸ்டுக்கு பொருந்தாது. பறவைகள் பறக்கிறா, ஆமாம் பறவைகள் பறக்கிறா. பெருமாள் முகத்மாகிற ஜுவாலைக்குள்ளே போர் வீரர்கள் தானாக உள்ளே நுழைந்து இறக்கிறார்கள் என்பதற்கு எதை எக்ஸாம்பிள் காண்பிக்க முடியும்? தீபஜுவாலையில் தானாக விழுந்து மடியக்கூடிய விட்டில் பூச்சிகளைத்தான் எக்ஸாம்பிளாக காண்பிக்க முடியும். அதனால் இங்கே பறவைகளை எக்ஸாம்பிளாக காண்பிக்க வேண்டாம், விட்டில் பூச்சிகளை எக்ஸாம்பிளாக சொன்னது தான் பொருந்தும் என்பதை அபினவ தேசிகன் உத்தமூர் சுவாமி தன்னுடைய வியாக்கியானத்தில் காண்பிக்கிறது. அதுவும் பிரதீப்த ஜுவலனம்னர், பிரதீப்த ஜுவலனம்னு அர்த்தம். அதில் ஒரு விசேஷம் இருக்குது. இப்போ இங்கே ஒரு சின்ன வழக்கு ஏற்றி வச்சுருக்கா, வேகமாக வந்து விட்டில் பூச்சி அந்த வழக்கில் உழுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த திரியை கூட அணைஞ்சு போயிடும், வழக்கே அணைஞ்சு போயிடும். அதே திக்குன்னு கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பாக இருந்தால் விட்டில் பூச்சியால் அழிக்க முடியுமா? தானாக வந்து துப்புன்னு உள்ளே விழுந்துடும். அந்த மாதிரி பெருமாளுடைய தான் ஜுவாலாக்னி, பகவானுடைய முகாரவிந்தத்தில் வரக்கூடிய ஜுவாலாக்னி, அது பிரதீப்த ஜுவலனம். மொத்தத்தையும் பஸ்மமாக்கிடும். ஒன்றும் நிற்காது, ஒன்றும் நிற்கவே நிற்காது, மிச்சமே கிடையாது, முழுக்க பஸ்மம் தான், எல்லாத்தையும் பஸ்மமாக்கிடும். ஆறுகள் சமுத்திரத்திற்குள்ளே புகுந்த பிறகு அதற்கு நாம ரூப விபாகங்கள் கிடையாது. அதுதான் உபனிஷத் வாக்கியம் சொன்னேன். யதா நத்ய செந்தமானா சமுத்திரே அஸ்தம் கச்சந்தி நாம ரூபே விஹாய. இந்த பிரம்ம லட்சணத்தை சொல்றார். பிரம்மத்துக்குள்ள நாம் ஐக்கியமாயிட்டோம்னு சொன்னா இவன் தேவன், இவன் மனுஷன், இவன் பசு, இது பக்ஷி, இது மிருகம் என்பதான வித்தியாசங்கள் கிடையாது. இங்க பாருங்க, இது அப்படியே அட்ராண்டமா எடுத்துக்காதீங்கோ, உள்ள அர்த்தங்கள் இருக்கு. நான் உங்களுக்கு புரியறதுக்காக மேல இருந்த வரியா சொன்னேன். ஆனா ஒண்ணு கவனிங்கோ, இப்போ இந்த நதிகள் மொத்தம் சமுத்திரத்தில் போய் சேர்றதோ இல்லையோ, நதிகள் சமுத்திரத்தில் சேர்ந்து போச்சுன்னா நதி அழிஞ்சு போச்சு சொல்லுவாளா? நதி முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாளா? அது சமுத்திர ஜலத்தில் கலந்த பிறகு சமுத்திர ஜலத்தினுடைய ரூபத்தில் இருக்கு இல்லையா? இப்போ 2 எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. விட்டில் பூச்சி அப்படி இல்லை, நெருப்பை எரியறது, விட்டில் பூச்சி அதில் விழுறது, விட்டில் பூச்சி அதில் விழுந்த உடனே விட்டில் பூச்சி சாம்பலா போயிடுறது, அழிஞ்சு போயிடுறது. புரிஞ்சுதா? விட்டில் பூச்சி நெருப்பில் விழுந்ததுன்னா அப்படியே சாம்பலா போயிடுறது ஒரு எக்ஸாம்பிள். நதி இருக்க, இப்போ பாருங்க, நதி ரொம்ப வேகமாக நதி போகிறது, அந்த வேகமாக போகிற நதி தன்னைத்தானே தடுத்து நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நதியினால் அது இயலுமோ? நதியினாலே, பிரவகிக்கக்கூடிய நதியினாலே தன் பிரவாகத்தை தானே தடுத்து வைத்துக் கொள்ள முடியுமோ? இல்லையா? அதே மாதிரி தான் நம்முடைய துரியோதனாதிகள் இருக்காளே, அவர்கள் கிருஷ்ணனுடைய சங்கல்பத்தினாலே அவர்கள் அழியப் போகிறார்கள்.
அவர்கள் தங்களை தடுத்து கொண்டு அழியாமல் அவர்களாலே காப்பாற்றிக் கொள்ள முடியுமோ? பண்ண முடியாது. ரெண்டுத்தையும் நாம் புரிஞ்சுக்கணும். ஆகையால் தங்கள் எண்ணத்தினாலே தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ள முடியாது என்பது நதி பிரவாகம். அந்த பிரவாகம் பிரவகிக்கும் பொழுது, வெள்ளம் வழிந்தோடும் பொழுது நதி தன்னைத்தானே தடுத்து கொள்ள முடியாது என்பதை போல அவர்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியாது. அடுத்தது, விட்டில் பூச்சி தானாக நெருப்பில் விழுந்து மடிவதைப் போல தங்கள் தீய செயல்களினாலே தாங்களாக அவர்கள் மடிகின்றார்கள். சமுத்திரத்தில் எத்தனை ஆறுகள் வந்து பூரணமாக நிரம்பினாலும் சமுத்திரம் ஒரே அளவை விட்டு அது மாறாமல் இருப்பதைப் போல எத்தனை பேர் உள்ள போனாலும் சம்ஹரித்தாலும் பகவான் அபரிபூர்ணன். அதாவது அர்த்தம், அவனுக்கு எந்த ஆயாசமும் கிடையாது, எந்த கஷ்டமும் கிடையாது. அவன் பாட்டுக்கு சமுத்திரைவ காம்பீரியே தைரியேன ஹிமவான் இவன் வால்மீகி அந்த மாதிரி சமுத்திரத்தை போன்று நிச்சலனாக பெருமாள் இருக்கிறான் என்று இந்த திருஷ்டாந்தங்கள் எக்ஸாம்பிள்ஸை வச்சு அர்ஜுனன் காண்பிக்கிறான். யதா நதீனாம் பகவோ ஹம்புவேகாஹ சமுத்திரமேவ அபிமுகா திரவந்தி ததா தவாமி நரலோக வீராஹ விஷந்தி வக்த்ராண்யபிவிஜ்வலந்தி யதா பிரதீப்த ஜ்வலனம் பதங்காஹ விஷந்தி நாசாய சமிருத்த வேகாஹ ததைவ நாசாய விஷந்தி லோகாஹ தவாபி வக்த்ராணி சமிருத்த வேகாஹ. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியேன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. யதா நதீனாம் பஹவோம்புவேகாஹ யதா நதீனாம் பஹவோம்புவேகாஹ சமுத்ரமேவாபிமுகா த்ரவந்தி சமுத்ரமேவாபிமுகா த்ரவந்தி ததா தவாமி நரலோகவீராஹ ததா தவாமி நரலோகவீராஹ விஷந்தி வக்த்ராண்யபிவிஜ்வலந்தி விஷந்தி வக்த்ராண்யபிவிஜ்வலந்தி யதா பிரதீப்தம் ஜ்வலனம் பதங்காஹ யதா பிரதீப்தம் ஜ்வலனம் பதங்காஹ விஷந்தி நாசாய சமிருத்த வேகாஹ விஷந்தி நாசாய சமிருத்த வேகாஹ ததைவ நாசாய விஷந்தி லோகாஹ ததைவ நாசாய விஷந்தி லோகாஹ தவாபி வக்த்ராணி சமிருத்த வேகாஹ. தவாபி வக்த்ராணி சமிருத்த வேகாஹ. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்வோம். யதா நதீனாம் பஹவோம்புவேகாः சமுத்ரமேவாபிமுகா த்ரவந்தி ததா தவாமி நரலோகவீரா விஷந்தி வக்த்ராண்யபிவிஜ்வலந்தி யதா பிரதீப்தம் ஜ்வலனம் பதங்கா விஷந்தி நாசாய சமிருத்த வேகாः ததைவ நாசாய விஷந்தி லோகாஸ்தவாபி வக்த்ராணி சமிருத்த வேகாः. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் ஒன்றாக இருப்பது நாம சங்கீர்த்தனம். அதை பற்றி சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால், தியாயேன் நாராயணம் தேவம் ஸ்நானாதிஷு ச கர்மசு பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்யா துஷ்கிருதஸ்யேதி வை ஸ்ருதிஹி. வேதமே டைரக்டாக சொல்கிறது. ஸ்நான பானம் போஜனம் இத்தியாதி செயல்களில் தியாயேத் நாராயணம் தேவம், நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லிண்டே சாப்பிடணுமா, சொல்லிண்டே குளிக்கணுமா, சொல்லிண்டே ஜலம் குடிக்கணுமா, சொல்லிண்டே நடக்கணுமா, சொல்லிண்டே அனைத்து காரியங்களும் செய்யணுமா, நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லணும்னு சொல்கிறது. பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்யா, எல்லாத்துக்கும் பிராயஷ்சித்தமாக இந்த தியானம் இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. துஷ்கிருதஸ்யேதிஹி வைஸ்ருதிஹி, ஸ்ருதி டைரக்டாக சொல்கிறது. பெரிய பெரிய பாபங்களுக்கு பிராயஷ்சித்தமாக இந்த நாராயண தியானம் தேவைப்படுறது அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அப்பேற்பட்ட நாம சங்கீர்த்தனத்தை இப்போது நாம் எல்லாரும் கேட்கலாம். ராஜச சுகுமார மதனான்சா புத்தளா ராஜச சுகுமார மதனான்சா புத்தளா ராஜச சுகுமார மதனான்சா புத்தளா ராஜச சுகுமார மதனான்சா புத்தளா ராஜச சுகுமார
இந்த பாராயண நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் ஏற்பட்டிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। சுவாமியோட பரிபூர்ண கிருபை கிடைக்கிறதுக்காக மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை இதே நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।